Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோஹினூர் வைரம் ஒரு சாதாரண ரத்தினம் அல்ல. அது இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு, காலனித்துவ சுரண்டல், தேசிய பெருமை மற்றும் கலாச்சார உரிமை போன்ற பல உணர்வுகளுடன் இணைந்த ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் பல பேரரசர்களிடம் இருந்த இந்த வைரம் பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனால் இன்றும் கோஹினூரை இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானும் முன்பு இதன் உரிமை குறித்து கருத்து தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நியூயார்க் நகர மேயரான சோஹ்ரான் மம்தானி மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் அமெரிக்க பயணத்தை சுற்றிய விவாதத்தில் கோஹினூர் வைரத்தை முன்வைத்தது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக செப்டம்பர் 11 தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வின் போது இந்த விவகாரத்தை அவர் முன்வைத்தது கவனத்தை ஈர்த்தது. சமூக ஊடகங்களில் சிலர் இது முக்கிய நிகழ்விலிருந்து கவனத்தை மாற்றும் அரசியல் முயற்சியாக இருக்கலாம் என்று தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்க மக்களில் பெரும்பாலானோருக்கு கோஹினூரின் வரலாறு தெரியாது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அது பிரிட்டிஷ் கிரீடத்தில் உள்ள புகழ்பெற்ற வைரம் என்றும் இந்தியா அதை உரிமை கோரி மீண்டும் கேட்டு வருகிறது என்றும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் என கூறும் விமர்சகர்கள் அதன் பொருட்டு மம்தானியின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். மற்றொரு புறம் கோஹினூரின் பின்னணி மற்றும் வரலாறு குறித்து தெரிந்து கொள்வதும் மிகச் சிக்கலானதாக பார்க்கப்படுகிறது. 1846 மற்றும் 1849 ஆண்டுகளில் பிரிட்டிஷார் செய்த ஒப்பந்தங்களின் மூலம் சீக்கிய பேரரசின் இளம் வாரிசான துலீப் சிங்கிடமிருந்து ஆட்சியும் கோஹினூர் வைரமும் கைப்பற்றப்பட்டன. அதே காலகட்டத்தில் காஷ்மீர் பகுதியும் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து பின்னர் குலாப் சிங்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் கோஹினூரை திருப்பிக் கொடுக்கும் விவகாரம் எழும்போது பழைய ஒப்பந்தங்களும் காஷ்மீர் வரலாறும் மீண்டும் பேசப்படலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா வெளிநாடுகளுக்கு சென்ற பல வரலாற்று பொருட்களை மீண்டும் பெற்றிருக்கிறது. சோழர்கால வெண்கலச் சிலைகள் மற்றும் புனித புத்தரின் பொருட்கள் போன்றவை சமீபத்தில் நாட்டுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டன. ஆனால் கோஹினூரை மீட்டெடுக்கும் முயற்சி அதே அளவு முன்னேற்றமடையவில்லை. கோஹினூர் வைரத்தை விட பிரிட்டன் இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய பொருளாதார இழப்பீடு, காலனித்துவ ஆட்சியால் ஏற்பட்ட வரலாற்று நஷ்டங்கள் போன்ற முக்கிய கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் இருப்பதே அதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. எனினும் கோஹினூரை மீட்பது மட்டும் போதுமான தீர்வாக இருக்காது என்றும், காலனித்துவ ஆட்சியால் இந்தியா சந்தித்த பொருளாதார இழப்புகள் மற்றும் வரலாற்று நஷ்டங்கள் குறித்த பெரிய அளவிலான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோஹினூர் மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் தனிப்பட்ட சொத்து அல்ல என்பதால் தனிப்பட்ட முறையில் அவர் அதை இந்தியாவுக்கு திருப்பிக் கொடுக்க முடியாது போன்ற கருத்துக்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்நிலையில் மம்தானி இந்த முழு வரலாற்றையும் அரசியல் பின்னணியையும் அறிந்துதான் பேசினாரா அல்லது காலனித்துவ சின்னங்களை விமர்சிக்கும் நோக்கத்தில் அவர் கோஹினூர் விவகாரத்தை முன்வைத்தாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. எனினும் அவரது அந்த கருத்து கோஹினூர், காலனித்துவம், இந்தியா பிரிட்டன் உறவு, காஷ்மீர் வரலாறு போன்ற பல பெரிய விவகாரங்களை உலக அளவில் பேச வைத்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை.